அந்த மாதிரிலாம் ட்ரை பண்றாரு அப்படி டேரக்டா பிடிக்கிறாரு நான் சொல்றேன்ல. திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோவில் பகுதியில் உள்ளது நிஷா மருத்துவமனை. ஜாவித் என்பவருக்கு சொந்தமான இந்த மருத்துவமனையில் அருகில் இருக்கக்கூடிய நர்சிங் கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் பயிற்சி செவிலியர்களாக இருப்பதாக தெரிகிறது. அவர்களிடம் மருத்துவமனை உரிமையாளர் ஜாவித் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. மருத்துவர் இல்லாத நேரத்தில் மாணவிகளிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசுவது, தவறான ரீதியில் தொட்டு பேசுவது என பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாக மாணவிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எவ்வளோ நடக்குது இந்த மாதிரி? மற்ற பேச்சு அது மாதிரி தொடர்ந்து பண்ணுறோம், எல்லாரையும் பண்ணுறோம். உங்களை அந்த மாதிரி பண்ணுறாரு தானே? கன்ஃபார்ம் தானே? எல்லாருக்கிட்ட அது மாதிரி தப்பாக நடந்துக்கிறாங்க. சிறிது காலம் பொறுத்து பார்த்த மாணவிகள் வேறு வழி இல்லாமல் அங்கு பணியாற்றும் மருத்துவர் மௌலீஸ்வரனிடம் தங்களுக்கு நடந்த கொடுமைகளை பற்றி தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாணவிகள் பேசிய ஆடியோவும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாதிரிலாம் ட்ரை பண்றாரு அப்படி டேரக்டா பிடிக்கிறாரு நான் சொல்றேன்ல. சார் வந்து எனக்கு அங்கங்க கையெல்லாம் வைக்கிறாரு, ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லாம் கையை விடுறாரு அப்படின்ற மாதிரி அப்படின்னு என்கிட்ட சொன்னான். சரிடி வீடு பாத்துக்கலாம் நான் சொல்றேன். அந்த பொண்ணு பண்ணிருப்பாரு, அந்த பொண்ணு அதனால வரல. இந்த மாதிரி அந்த சார் இப்படி பண்ணாரு, இந்த மாதிரி தப்பா பண்றாராண்டி, அதனால அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுல வேணான்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொன்னான் அவன் என்கிட்ட. இது மட்டுமின்றி டிப்ளமோ படித்த ஜாவித் மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாத போது வரும் நோயாளிகளுக்கு தன்னிச்சையாக சிகிச்சை அளித்து வருவதும் உறுதியாகியுள்ளது. மருத்துவராக பணியாற்றும் மௌலீஸ்வரன் காலையில் பணிக்கு வந்து செல்லும் நிலையில் மாலையில் ஜாவித் தான் சிகிச்சை அளிப்பதாகவும் இதற்கு அவரது மனைவி நிஷாவும் உடந்தை எனவும் சொல்லப்படுகிறது. முறையாக மருத்துவம் படிக்காமல் சிகிச்சை அளித்து மக்களின் உயிரோடு விளையாடுவது மட்டுமின்றி தன் மகள் வயது ஒத்த மாணவிகளின் வாழ்க்கையிலும் விளையாடும் ஜாவித் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட நிஷா மருத்துவமனைக்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் நாகராஜ். இந்த நிலையில் நிஷா மருத்துவமனை உரிமையாளர் ஜாவித் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அம்பலூர் போலீசார் தலைமறைவாக உள்ள அவரை தேடி வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிகளிடம் போலீசார் நேரடியாக விசாரணை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது.